Hi friends, welcome back SJ Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic C conditional operator with example program and then aptitude programs. Okay. First, what is conditional operator or ternary operator? Is used to check the condition within a single line and return the value. இங்க single line நம்ம condition check பண்ணி value return பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா question mark colon. Syntax பாருங்க, அங்க 3 expression நம்ம யூஸ் பண்ணுவோம். For example, first expression condition யூஸ் பண்ணுவோம். if it is condition ட்ரூவா இருந்துச்சுன்னா expression 2 வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது print ஆகும். if it is false இருந்துச்சுன்னா உங்களுக்கு expression 3ல இருக்கிறது உங்களுக்கு print ஆகும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சூஸ் எனி ஃபோல்டர், ஃபைல் நேம் any file name .c save பண்ணிக்கோங்க. first using c header file hash include stdio.h. okay, then using main function int main நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா end of the lineல value return பண்ணும், any integer value 0 or 1. okay, first இங்க int a, b 2 integer variables எடுத்துக்கிறேன். getting user input அதனால டிஸ்பிளேக்கு ஃபர்ஸ்ட் print of function 1 by 1 print பண்றதுக்காக /n enter the values of a and b. okay, then scanf பார்த்தீங்கன்னா %d இப்போ integer variable நால %d 2 times யூஸ் பண்ணும். then ampersand a, ampersand b. ஓகேங்களா, கொடுத்தா உங்களால் யூசர் இன்புட் கெட் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் printfலே கூட கண்டிஷன் செக் பண்ணலாம். இப்போ நான் மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறேன். அவுட்புட் கெட் பண்ணுறதுக்கும் %d யூஸ் பண்ணணும். டெஃபினட்டாக ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d %f இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் டெஃபினட்டாக கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a greater than b ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் question mark a colon b. ஓகேங்களா, இப்போ இதில் a வந்து கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2 இப்போ a வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா b வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, செக் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணும். இப்போ a வேல்யூ 100, b வேல்யூ 200 கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ வேல்யூ 200 வந்திருக்கு. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், a greater than b கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ a பார்த்தீங்கன்னா b-ஐ விட உங்களுக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது வந்து ட்ரூவாக இல்லை. இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு a வேல்யூ பிரிண்ட் ஆகும் எக்ஸ்பிரஷன் 2. இப்போ if it is false means it will be print the b வேல்யூ. b வேல்யூ 200 உங்களுக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா தேர்டாக இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ சிமிலர்லி நீங்கள் மினிமம் இதே மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ printfல /n இப்போ மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கு a less than b யூஸ் பண்ணுவோம். தென் a colon b. ஓகேங்களா, இப்போ இதுவும் சேம் அதே மாதிரி தான். a less than bனா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா a வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா b வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, தேர்ட் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். சேம் 100 200 கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் 200. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால எக்ஸ்பிரஷன் 2ல இருக்க வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். a இருக்கனால a வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, சரி நம்ம ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இப்போ int a is equal to 0 இனிஷியல் பண்ணியிருக்கோம். இப்போ a is equal to இந்த மாதிரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 less than 2 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கொஷின் மார்க் கோலன் 4 கோலன் 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 5 less than 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். 5 விட இப்போ 2 வந்து அதிகமாக இல்லை. ஓகேங்களா, இப்போ 5 less than 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ்னால உங்களுக்கு செகண்ட் எக்ஸ்பிரஷன் இப்போ ஒர்க் ஆகாது. உங்களுக்கு என்ன ஆகுன்னா இப்போ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா தேர்ட் எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ன்னு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு 3 தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ a வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா b ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ a வந்து a is equal to 0ன்னு கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த 5 greater than 2 இது உங்களுக்கு கண்டிஷன் கரெக்ட். இப்போ 2 விட 5 உங்களுக்கு கிரேட்டர் தானாக இருக்குது. நம்ம இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2 ஃபீல்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வேல்யூவாக கொடுக்காம டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட்எஃபில் டபுள் கோட்ஸில் வாட் எவர் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்துட்டு அது நியூமரிக்காக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கனால உங்களுக்கு 4 வந்து பிரிண்ட் பண்ணும். அஸ் எ கேரக்டராக உங்களுக்கு இந்த 4 பிரிண்ட் பண்ணும். அதர்வைஸ் இந்த பிளேஸ் தான் நம்ம எந்த வேல்யூ இங்கே கொடுக்கல. இப்போ வந்து தேர்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல. அதனால இட் வில் பி பிரிண்ட் 1. ஓகேங்களா. இப்போ இது 4 பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது 1ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 1. ஓகேங்களா. இப்போ இதோட ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு. இஸ் நாட் 41 41 41 தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.